வணக்கம். மாற்றத்திற்கான ஊடக பணியின் அடையாளமான மக்கள் மேடையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத பொருள், குழந்தை தொழிலாளர் சட்டத்தில் சில திருத்தங்களை மேற்கொள்ள மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. விவசாயம், கைவினை தொழில் போன்ற பாரம்பரிய தொழில்கள், பொழுதுபோக்கு சார்ந்த பணிகள், விளையாட்டு சார்ந்த பணிகள் ஆகியவற்றில் எல்லாம் உரிய நிபந்தனைகளோடு 14 வயதிற்குட்பட்ட சிறார்களை ஈடுபடுத்த அனுமதிக்கும்படி அந்த திருத்தங்கள் அமைகின்றன. இதை எதிர்க்கட்சிகள் எதிர்க்கின்றன. குறிப்பாக தமிழகத்தில் ராஜாஜியின் திட்டத்தை எதிர்த்த பெரியாரின் அந்த வாசகத்தை நினைவில் கொண்டு மீண்டும் குலக்கல்வி திட்டமா என்று கேள்விகள் உரத்து எழுகின்றன. என்ன செய்ய முயல்கிறது பாரதிய ஜனதா அரசு? இதை எப்படி புரிந்து கொள்வது? விவாதிக்கலாம். பங்கேற்போர் பதிப்பாளர் எழுத்தாளர் திரு பத்ரி சேஷாத்ரி, பதிப்பாளர் எழுத்தாளர் திரு வே மதிமாறன், பேராசிரியர் திரு ராஜன். இவர்களோடு திருச்சி அரங்கிலிருந்து திரு ஜீவானந்தம் சுவாமிநாதன், மதுரை அரங்கிலிருந்து சுகுமார் ராஜா, கோவை அரங்கிலிருந்து கல்பனா உதயசங்கர் 6 நேயர்கள் வாதிட காத்திருக்கின்றனர். பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். திரு மதிமாறன், உங்களுடைய தொடக்க கட்ட கருத்து சுருக்கமா சொல்லுங்க, பிறகு அவர்கள் கேள்விகளுக்கு பதில். இந்த அரசு இயல்பாவே ஏகாதிபத்திய நிறுவனங்களுக்கும் இந்திய பெருமுதலாளிகளுக்குமான அரசாகவும் மிக தீவிரமான தொழிலாளர் விரோத அரசாகவும் இருக்கு. தொடர்ந்து வர மசோதாக்கள் நிறைய வர்றதை பார்க்கும்போது இந்த மசோதா இதுவும் பார்த்தீங்கன்னா இது குழந்தை தொழிலாளர் முறையை ஊக்கப்படுத்துகிற ஒரு மசோதாவாக இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் 1986 தான் குழந்தை தடுப்பு மசோதான்னு ஒன்று வருது. ரொம்ப லேட்டராக தான் வருது. 86 சுதந்திரத்துக்கு பின்னால் 86 தான் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் வேலைக்கு வைக்கக்கூடாதுன்னு வருது. அதுக்கப்புறம் அதுலேயே 14 to 18 வயது வரைக்கும் வந்த குழந்தைகளை ஆபத்தான, உயிருக்கு ஆபத்தான, உடலுக்கு ஆபத்தான வேலைகளில் பயன்படுத்தக்கூடாதுன்னு வருது. 2009 ஒரு திருத்தம் வருது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு 2009 என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாய கல்வி கண்டிப்பாக குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் 14 வயசு வரைக்கும் படிக்க வைக்கணும்னு வருது. இந்த சட்டங்கள் எல்லாமே ரொம்ப லேட்டாக வந்ததுக்கு பிற்பாடு எழுத்தளவில் தான் இருக்குது. அது அமலுக்கு வரவே இல்லை. அப்போ அமல்படுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை தீவிரமாக வைக்கணும்னு சொல்லும்போது இது என்ன பண்ணுது, ரிவர்ஸில் போகுது. 1925 இந்த சட்டம் புதுசாக மசோதா போகுது. இது என்ன, இதில் என்ன ஆபத்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் மிக குறிப்பாக அதில் யார் பாதிக்கப்படுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புற குழந்தைகள் மிக அதிகம் பாதிக்கப்படுவாங்க. பகுதி நேர வேலைகள், பள்ளிக்கூடம் போக மீதி ஓய்வு நேரங்களில் வீட்டு வேலைகள், தந்தையோட வேலைகள், குலத்தொழில் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்றதுல யார் நகரம் சார்ந்திருக்க மாட்டாங்க. ஆதிக்க ஜாதி சேர்ந்தவர்கள் தொழில் ரீதியாக அப்படி இருக்கிறது இல்லை. கிராமப்புறத்தில் மிக பெரும்பாலும் மீண்டும் இதுக்கு குலக்கல்வி திட்டம்னு நீங்க முன்னுரையில் இன்னைக்கு சொல்லப்படுறதா சொன்னீங்கல்ல, இது கரெக்டா, அது சரியான வார்த்தை தான். அது இன்னைக்கு தமிழ்நாட்டில் அப்படிதான் எதிர்ப்பு இருக்குது. குறிப்பாக எதிர்ப்பே சரியாங்கிறது நம்ம அடுத்த கட்டம். அதான் அந்த பிணம் இந்த பெயர் வைக்கல, ராஜாஜி எதிர்ப்பாளர்கள் வைத்த பெயர் தான் அது. பெரியார் அந்த அளவிற்கு இதையும் இப்பொழுதும் பார்க்கத்தான் வேண்டுமா? அப்படிதான் அது பார்க்கப்படுதுங்கிறதா நீங்க சொன்னீங்க. ஏங்கிறதுக்கான காரணங்களை நீங்க அடுத்த சுற்றுல சொல்லி கடைசியா இந்த செய்தி சொல்றேன். இப்ப கிராமப்புறங்களில் குலத்தொழில் அப்படிங்கிறது, அது குடும்ப தொழில் அல்லது தந்தையோட தொழில் அப்படிங்கிறதுல மற்ற தொழிலாம் விட்டுருங்க, வேற தொழில் இருக்கிறாங்க அதெல்லாம் விட்டுருங்க. மிக நேரடியா சாதாரண வருமானம் இல்லாத தொழில்கள்னு பாத்தீங்கன்னா பிணம் எரிக்கிற தொழில்னு இருக்கு. அப்போ மகன் மீதி நேரத்தில் அப்பா தொழிலை பார்க்கறத பிணம் எரிக்கிறதா படிக்கிற பையன், இன்னும் அது ஒண்ணு. அப்புறம் சாலை கூட்டுவது, மலம் வாருவதுன்னு ஒரு தொழில் இருக்கு. அப்ப மீதி நேரங்களில் அந்த பையன் என்ன பண்றது, பள்ளிக்கூடம் போனதுக்கு அப்புறம் அப்பாவோட கூட எடுத்துக்கிட்டு போறதா அப்படிங்கிறது இது மாதிரி சவரம் செய்கிற தொழில் இருக்கு. இப்ப என்ன பிரச்சனைனா, குழந்தைகளை அவங்க எதுக்கு படிக்க வைக்கிறாங்கன்னா, தான் பார்க்கிற அந்த வேலையை மீண்டும் இந்த குழந்தைகள் பார்க்க கூடாது, இது நம்மளோட முடிஞ்சு போகணுங்கிறதுக்காக தான் அந்த தந்தை தன் உயிரையே பணம் வைத்து தான் படிக்க வைக்கிறார் குழந்தைகளை. அவர் படிக்க வைக்க சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப அந்த பையன் என்ன பண்ணணும்னா, அவன் அந்த வேலைக்கு போகாம இருக்கிறது மட்டுமல்ல, தன் தந்தையவே அந்த வேலையிலிருந்து வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக அவன் படிக்கிறான். இப்ப என்ன தலைகீழ போய் அப்பாவையும் பார்க்க வச்சுட்டு பையனையும் பார்க்க வைக்கிற ஒரு மாபெரும் மோசடியாக இருக்குது. திரு ராஜன், இது ஒரு சகோதரர் சொன்ன மாதிரி 2009 ரைட் டு எஜுகேஷன் சொல்லி சட்டம் வந்தப்போ ஒரு அன்பேலன்ஸ் இருந்தது. அதில் 14 வயசு இருக்கிறவங்கள கட்டாயமாக யாரும் வேலைக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் இருக்குல்ல இப்போ. அதனால என்ன பண்ணாங்க, 2006 என்ன பண்ணாங்க, ஒரு அமெண்ட்மெண்ட் கொடுத்து ஓரளவுக்கு அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்து 2009 அதை சிங்க் பண்ணாங்க. 2 சட்டத்தையும் சிங்க் பண்ணாதான் நாளைக்கு இந்த மாணவர்கள் அத்தனை பேரும் 14 வயசு வரைக்கும் கட்டாயமாக படிக்கலான்றதுக்கு ஒரு வழிவகை செய்து கொடுத்தாங்க. இதில் என்னென்னா, எங்கிட்ட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, அதை சாருக்கு அவசரமே சொல்கிறேன் நான். 2001 2012 வரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்சஸ் அவங்க எடுத்த சென்சஸ் பிரகாரம் குழந்தை தொழிலாளர்கள் 32 மில்லியன் என்று இருந்தது. 2001 2.2 மில்லியனாக மாறிச்சு. அதுக்கு முழுமுதல் காரணம் இந்த சட்டம் தான். அதே போல்
பள்ளியில் படிக்காம வெளியில வேலை செய்யறவங்களுடைய எண்ணிக்கை வந்து 12.6 மில்லியன்ல இருந்து 4.3 மில்லியனா குறைஞ்சிடுச்சு. அதுவும் இந்த சட்டம் தான். இப்போ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, பிரச்சனை என்னன்னா, என்னோட வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை ஒரு வேலை செய்தது என்றால் அது தவறா சரியாங்கிறது இதுவரைக்கும் யாருக்கும் தெரியல. அதை என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சட்ட திருத்தத்தின் மூலமா சரியான வழியில வந்து நகர்த்திக்கிட்டு போயிருக்கிறாங்க. ஏன்னா இந்த சட்ட திருத்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, வீட்டில் ஒரு குழந்தை வேலை செய்யுது, அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா இதை அதை தவறா பார்க்கறாரு, இது குலத்தொழில் செய்யணுமான்னு சொல்லிட்டு அதை கொண்டு போறாரு, ராஜாஜி காலத்துக்கு எடுத்துட்டு போறாரு. அது அவருடைய நோக்கம், அரசியல் நோக்கம். ஆனா வந்து இந்த சட்டம் தெளிவா சொல்றது என்னன்னா, இந்த குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துவதால், வேலைக்குன்னு இல்லை, அப்பாவுக்கு உதவி செய்தாலோ அந்த தொழில் சம்பந்தமாக, உதாரணத்துக்கு அப்பா கார்பென்ட்ரி பண்றாரு, பையன் வந்து அந்த கட்டையை 2 எடுத்து கொடுறா அப்படின்னு சொல்லி சொன்னாவே அது தண்டனைக்குரிய சட்டமா என்பது ஒரு கேள்விக்குறி. ஆகையினால் இது போல சின்ன சின்ன காரியங்களை விலக்கு கொடுத்து தான் கொண்டு போறாங்க. ஆனாலும் 14 வயதுக்கு உட்பட்டவர்கள் தன்னுடைய சொந்த தொழில் அல்லாது வேற எந்த இடத்துலையும் வந்து சம்பந்தப்படுத்தி அந்த சட்டத்தை வந்து இவங்க மேல திணிக்கல. எல்லாருமே வந்து வேலை செய்யக்கூடாது அப்படின்னு தான் சட்டம் சொல்லியிருக்கு. அப்புறம் அடலசென்ட் சொல்லிட்டு புதுசா ஒரு திருத்தம் கொண்டு வராங்க. 14 இருந்து 18 வயசுல இருக்கிறவங்க வந்து இந்த அசாடுவஸ் ஜாப்ஸ் சொல்லக்கூடிய கேட்டகரியில் எதுக்குமே போகக்கூடாதுன்னு கொண்டு வழிவகை சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சட்ட திருத்தங்கள் கண்டிப்பா நாட்டுக்கு தேவை. இது நான் சொல்லலை, ஏன்னா நாமெல்லாம் வந்து இன்னைக்கு மேடையில பேசிட்டு போடுவோம் 20 நிமிஷம். இதை சொன்னவர்கள்லாம் மிகப்பெரிய ஆட்கள். நோபல் பரிசு பெற்ற திரு கைலாஷ் சத்யார்த்தி அவர் வந்து இதை வந்து அவர் தான் வந்து இந்த சட்டம் இந்த இன்னைய தேதிக்கு வர்றதுக்கு முழுமுதல் காரணம் வந்து அவர் தான். கடந்த 9 வருடமா அவர் பாடுபட்டிருக்காரு. ஒரு காரணமும் கூட அவர் நோபல் பரிசு வாங்கினது காரணம், இதுவும் ஒரு காரணம். இது இல்லாம வந்து உங்க நோக்கம் இதுல சமூக பார்வையா, அவர் அரசியல் பார்வைன்னு சொன்னீங்க, உங்க பார்வை சமூக பார்வை, சமூகத்தை நெறிப்படுத்துறது. உங்க கருத்து? முதல்ல வந்து இந்த சட்டத்தோடைய இன்றைய உடனடி தேவை என்னங்கிறது எனக்கு முழுமையா புரியல. ஆனால் இதுவரைக்கும் நான் வந்து இந்த சட்ட திருத்தமாக இது வரப்போகிறதுன்னு சொல்ற எதுவுமே வந்து அவ்வளவு பெரிய ஆபத்தாக எதுவும் இருக்கிற மாதிரி நான் பார்க்கல. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெற்றோருடைய தொழிலில் பசங்க வேலை பார்க்கறதுங்கிறது வந்து எந்த வயசுலையுமே அது ஒரு தவறான விஷயமே கிடையாது. ஆபத்துன்னா இது உடல் ஆபத்தை சொல்றீங்களா அல்லது உள்ள ஆபத்தை சொல்றீங்க? இல்ல இங்க ஆபத்தானது அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு பதறி அடிச்சுட்டு இப்போ ஒரு சட்டம், இப்போ எப்போ வந்து ஒரு சட்டம் கொண்டு வருவீங்க, அதற்கான ஒரு தேவையை வந்து நிறைய பேர் வெளிப்படையாக சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு எங்க வீட்டில் வந்து வாசல்ல பேப்பர் போடுற பையன் தினமும் ஒரு வயதுக்கு 13-14 வயசு இருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, நான் இன்னைக்கு வந்து போய் தேடி பார்த்தேன். அமெரிக்காவில் ஒரு சட்டம் தெளிவாக என்ன சொல்லுதுன்னா, எந்த வயதை சேர்ந்தவராக இருந்தாலும் பேப்பர் போடலாம். ஸ்பெசிஃபிக்காக அந்த பேப்பர் போடுறதுங்கிறது வந்து ஸ்பெசிஃபிக்காகவே அப்படி சொல்றது. அங்கே இதே இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த இந்தியாவில் என்ன சட்ட திருத்தம் கொண்டு வருவதாக இவர்கள் சொல்கிறார்களோ, இது பெரும்பாலும் வந்து ஒரு அமெரிக்க சட்டத்தோடைய ஒரு அவுட்லைன்ல இருக்கு. அதாவது 14 வயதுக்கு மேலே இருக்கிறவர்கள் இந்த ஹசார்டஸ், அதாவது உடலுக்கு ஆபத்தை தரக்கூடிய தொழில்கள், அந்த மைனிங் இந்த மாதிரியான இதுகளை ஈடுபடக்கூடாது. அந்த சட்டத்தோடைய கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு வரைவைத்தான் இப்ப இவங்க சொல்ல போறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆக்டிவிஸ்ட்னு பார்த்தா நம்ம வந்து ஒரு விதத்துல மதிவாரன் சொல்லிடுவாரு, ஆஹா அதுதான் வந்து கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி, அதை அப்படியே பார்த்து இங்க கொண்டு வராங்கன்ட்டு. ஆனா அங்க ஆக்டிவிஸ்ட் ஜாஸ்தி அந்த நாட்டில். கிட்டத்தட்ட அதை ஃபாலோ பண்ணி கொண்டு வரக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய இதுல நான் வந்து எந்த வித பிரச்சனையும் பார்க்கல. முதல்ல இது எந்த பிரச்சனையும் பார்க்கலன்னு நான் ஒன்று சொல்ல முடியும். ரெண்டாவது, இதை உடனடியாக கொண்டே வந்தே தீரணும்னு ஒரு பெரிய மூவ்மெண்ட் எதுவும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. பேராசிரியர் ராஜன் சொல்றாரு, இது வந்து ஒரு அனாமலிய குறைக்குது. வீட்டுல வேலை செய்யற ஒருத்தர் வந்து ஒரு பையனை வந்து அந்த வேலைக்கு அவரை ஆட்படுத்தினால் அது தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படலாம். திருத்திடுறேன். இது கொண்டு வரக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு ஆர்டிஐ கொண்டு வந்தது நமக்கு தெரியும், அண்ணா ஹசாரே. அது போல இந்த சைல்டு லேபருக்காக நிறைய பேர் பாடுபடுறாங்க. உதாரணத்துக்கு வந்து டாக்டர் ரேணு சிங் சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு போராளி, அவங்க வந்து யங் லைவ்ஸனுடைய கண்ட்ரி டைரக்டர், அவங்க இவர் கைலாஷ் சத்யார்த்தி, இது போல பலரும் வந்து முன்னைய அரசாங்கத்துக்கு காரணம் இருக்கு, பேசிஸ் இருக்கு. சொல்லி முடியும். அந்த கிளாரிட்டி எனக்கு ஒன்றும் இல்லை. அப்படி வந்து இதை வந்து ஒரு சட்டம் ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ள கொண்டு வருது யாரை காப்பாத்துறதுக்கு அல்லது யாரை அல்லது கஷ்டத்துல ஆழ்த்தப்படக்கூடிய சிறுவர்களை மீட்கிறதுக்கா, அந்த கிளாரிட்டி எனக்கு இன்னும் கிளியராக கிடைக்கல. ஆனால் அதையெல்லாமும் மீறி இந்த வேர்டிங்ஸ்ல எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி நான் பார்க்கல. சரி, அமெரிக்காவிலும் விதிவிலக்குகள் சொல்லியிருக்காங்க, அதே போல விதிவிலக்குகள் இங்கே இருக்கு. எல்லா விதிவிலக்குகளும் இருக்கு. இந்த ஹசார்டஸ் இதுல இருக்கக்கூடாது. ஒரு சந்தேகம் எளிமையாக மதிமாறன் கேட்டது போல,
பெற்றோருக்கு சுய தொழில் இருந்தால் பரவாயில்ல, அதை செய்ய வேண்டிய நிர்பந்தம் கூட வரலாம் சில நேரங்கள்ல. அது அல்லாமல் பெற்றோர்கள் உயர்ந்த பதவிகளில் இருப்பவங்களா இருந்தா அவர்களும் சாயந்தரம் வீட்டுக்கு வந்தா ஆறாமற இருக்கும்படியான ஒரு சூழ்நிலை, அந்த பிள்ளைகள் படிப்புக்கும் இந்த பிள்ளைகள் படிப்புக்கும் வேறுபாடு நிச்சயமாக இருக்குமே என்கிறது எளிமையான கேள்வி. கட்டாயமாக இருக்கும். இதுல மட்டும் இல்ல, நம்ம பார்க்கிற எல்லாவற்றிலும் இன்றைக்கு வேறுபாடுகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. அவர் மெர்சிடிஸ் பென்ஸ் கார்ல வராரு, இவர் நடந்து போறாரு. நீங்க அதை எந்த சட்டத்தையும் போட்டு அதை நீங்க மாத்த போறது இல்லை. ஒவ்வொரு குடும்பமும் தனக்கு என்ன தேவைங்கிறத அது தீர்மானித்துக் கொள்கிறது. இல்லை, இதில் ஒரு சின்ன செய்தி சொல்ல விரும்புகிறேன். இப்போ இவர் சொன்ன அமெரிக்காவில் இருக்கிற சட்டம் இதுதான் சொல்லுதுன்னு சொல்கிறாருல்ல, இப்போ சொல்கிற இருக்கிற சட்டம் வர்ற சட்டம் பற்றி இல்லை. 86 வந்த சட்டமே ஒரு முதலாளித்துவ சீர்திருத்த சட்டம் தான், அமெரிக்க சார்பு சட்டம் தான். அது ஒரு முதலாளித்துவ சீர்திருத்த சட்டத்துக்கு கூட லாய்க்கற்று அதையே பின்னுக்கு தள்ளி நிலப்பிரபுத்துவ கூரோடு இப்போ ஒரு சட்டம் வருது. நீங்க இப்படிதான் பேசுவீங்கன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுதான் நான் சொல்றேன். அவர் சொல்றது என்னன்னா, இப்ப இருக்கிற சட்டமே ஆல்ரெடி 86 இருக்கிறதே அவர் சொல்ற சட்டம் தான் இருக்குது. அமெரிக்காவில் இருக்கிற சட்டம் இல்ல இப்ப வர திருத்தம் 14 வயதுக்கு உட்பட்டவர்களை கண்டிப்பாக வேலையில வைக்க கூடாதுன்னு சொன்னோம். ஆபத்தான வேலைகள்ல யாரை பயன்படுத்தக்கூடாதுன்னா 14 இருந்து முதல்ல நான் சொன்னேன் 14 இருந்து 18 இப்ப இருக்குது அந்த சட்டம். இப்ப கொண்டு வர சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இதையெல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டு 14 வயதுக்குள்ளார பயன்படுத்திக்கலாம் விடுமுறை நாட்கள்னு வருது. இன்னொரு விஷயம் இது என்னன்னா, வசதியானவர்கள் யாரும் தன் குழந்தைய அந்த குழந்தைகள் செய்ய வேண்டிய அவர் எழுந்து போய் ஒரு பிஸ்கட் எடுக்கிறது, எழுந்து போய் புத்தகம் எடுப்பதற்கு கூட வீட்டில் ஒரு வேலைக்காரங்க வச்சிருக்காங்க. அப்ப அந்த குழந்தைகளுக்கு தன் குழந்தைகள் அவர்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்க்காக செய்யப்படுற உட்கார்ந்த இடத்துல இருந்து சாப்பிடுறது, உட்கார்ந்த இடத்துல வேலைக்காரிகள் ஊட்டி விடுறது, வேலைக்காரமா ஊட்டி விடுறது, குழந்தைய கொண்டு போய் ஆட்டோல குழந்தைய கொண்டு போய் கார்ல கொண்டு போய் விடுறது, அப்படியே தூக்கி கொண்டு போய் இறக்குறது, கொண்டாந்து இறக்குறதுன்னு இருக்கு பாத்தீங்களா. இதுக்கு எந்த சட்டத்தை நீங்க கொண்டு வர? இதுக்கு வந்து இந்த சட்டம் வந்து அந்த குழந்தைகளுக்கு செல்லுபடியே ஆகாது. அவர்களை வந்து தன்னோட சொந்த வேலைகளை கூட 10-15 வயசு பசங்களை செய்ய விடுறதில்ல பணக்கார வீட்டுல. இப்ப இந்த சட்டம் எங்க வருதுன்னு பார்த்தா, கடுமையான உழைக்கும் மக்கள் கஷ்டப்பட்டு அனுப்புறாங்க பாத்தீங்களா, அந்த பசங்களை திரும்பவும் வந்து சட்ட ரீதியா அங்கீகரிக்கிற கொடுமையா இருக்குது. ஒரே ஒரு நொடி. கல்பனா, கோவையிலிருந்து உங்களுக்கான நேரம். இப்ப அவரு சொன்னாரு குழந்தை தொழிலாளர்கள் வந்து திருப்பியும் அதுலயே இருக்க வைக்கிற மாதிரி. ஆனா ஆபத்தான வேலைகள் அப்படின்னு சொல்லி இவங்க எதை சொல்றாங்கன்னு சொல்லி தெரியல. பாத்தீங்கன்னா ஒரு பூ கொடுக்கறதுக்காக ஒரு பூ வியாபாரி அந்த பூ கொடுக்கறதுக்காக அந்த பையன் போயிருக்கான். அவன் லிப்ட்ல அடிபட்டு மரணம் ஏற்பட்டது சென்னையில நம்ம எல்லாருமே அறிஞ்ச விஷயம்தான். இத பூ வந்து கொண்டு போய் கொடுக்கறதுங்கிறது ஆபத்தான வேலை இல்லதான். ஆனா அந்த லிப்ட்ல போறது வர்றது அதுக்கான அறிவு அந்த பையனுக்கு வந்து அந்த வயதுல இல்ல. அதனால குழந்தை தொழிலாளர் அப்படிங்கறத வந்து இவங்க ஆபத்தான வேலை கிடையாது அப்படின்னு சொல்றது வந்து ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு விதிவிலக்காது இந்த இன்சிடென்ட். இவங்க வந்து அப்ப ஒரு மால்ல எதையும் எந்த செயலையும் செய்யாம சும்மா சினிமா பார்க்க போற ஒருத்தர் கூட அந்த ஆபரேட் பண்ண தெரியலன்னா நசுங்கி சாகலாம். இது வந்து பொருத்தமற்றது. எது அபாயமானது அப்படின்னா, இப்ப வந்து ஒரு ரொம்ப ஹெவி வெயிட் பையன் லிஃப்ட்ல வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு, தேவை இருக்கு. சென்னையில லிஃப்ட் பயன்படுத்துவது எப்படின்னு தெரிந்தவர்கள் தான் அதுல போகணும், இல்லாட்டி தெரியாவிட்டால் பக்கத்துல கேட்கணும். அது பூ கொடுத்து பள்ளிக்கூடத்து கூட போவான்ல இல்லைங்க, பூ கொடுக்க போறது கேட்கிற அளவுக்கு வயதோ பக்குவமோ இல்லாத மாணவர்கள், அவங்க குழந்தைகள் தானே. பெரியவங்கன்னா அவங்களுக்கு வந்து கேட்க தெரியும். இன்னைக்கு வந்து பெரியவங்க வந்து கேள்வி கேட்கலாம், எல்லாமே கேட்டுக்கலாம். சின்ன குழந்தைகள் வந்து கேட்கறதுக்கு தெரியாது. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய தொழில் அவங்க சீக்கிரமா கொண்டு போய் அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து பள்ளிக்கு கிளம்பி போகணும் அப்படிங்கிற காலகட்டம் இக்கட்டான அவங்க எப்படி வந்து இந்த சட்டத்தோட அடிப்படை வந்து 14 வயதுக்கு கீழே இருப்பவர்கள் கட்டாயம் வேலை செய்ய வேண்டும் இந்த சட்டம் சொல்லவே இல்லை. இந்த சட்ட திருத்தம் கட்டாயம் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தால், அதுவும் தங்களுடைய குடும்பத்தினர் செய்யும் வேலையில் ஈடுபட்டால் அது தவறல்ல அப்படின்னு தான் சொல்லுது. தன்னுடைய பையனுக்கு இதெல்லாம் செய்ய தெரியலன்னா அந்த அம்மா அப்பா அவர்களை வேலையில் ஈடுபடுத்தாமல் இருப்பது அவர்களுடைய பொறுப்பு, அரசாங்கத்தோடைய பொறுப்பு இல்லது. நீங்க உங்க புள்ள தெருவில் ரோட்டை கிராஸ் பண்ணுது விளையாடுறதுக்கு, வண்டி அடிச்சிருது அப்படின்னா அது அப்பா அம்மாவுடைய தவறு. இங்க நீங்க வந்து எதுக்கெடுத்தாலும் அதை வந்து யார் மேல் அந்த குற்றத்தை சுமத்துவது அப்படிங்கிறது தெரியாம பேசுறதாக எனக்கு படுது. இந்த இடத்துல ஹசார்டஸ் ஒர்க்குங்கிறது ரொம்ப தெளிவானது. ஒரு குறிப்பிட்ட வயதை சேர்ந்தவருக்கு அவருடைய சக்திக்கு மீறிய ஒரு கனமான ஒரு பலுவான பொருளை எடுத்துக்கிட்டு போறது. மைனிங், நீங்க வந்து ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கிலாந்துலேருந்து மற்ற பல்வேறு தேசங்கள்ல இந்த கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியில கேபிட்டலிஸ்டே ஃபோர்ஸ் பண்ணி அவர்களை எல்லாம் வந்து பல்வேறு வேலைகளை செய்ய வைத்தார்கள். அது பஞ்சு நூல் எடுக்கிறதுலேருந்து ஆரம்பித்து
புகைப்போக்கியில போய் அதை கிளீன் பண்றதுல இருந்து 18, 19ஆம் நூற்றாண்டுல 20ஆம் நூற்றாண்டுலாம் ரொம்ப மோசமான நிலையில குழந்தை தொழிலாளர்கள் நடத்தப்பட்டிருக்காங்க. இது நன்றாக எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. அதன் பிறகுதான் அதுல வந்து ஒரு பெருமளவு அதுல ஒரு கிளாபேக் வந்து இந்த 8 மணி நேர வேலை திட்டம், சின்ன குழந்தைகளை இதெல்லாம் வேலையில ஈடுபடுத்தக்கூடாது, கோல் மைன், முக்கியமாக பிரிட்டன் மாதிரியான இடத்துல அந்த கரியை வந்து வெட்டி எடுக்கிற துறையில அவங்களை ஈடுபடுத்தக்கூடாது சின்ன குழந்தைகள் அப்படிங்கிறதுலாம் நிறைய வந்து அதை நம்ம அப்படியே எடுத்துட்டு வந்திருக்கோம். அதெல்லாம் தான் ஹசார்டஸ். அதுல பயன்படுத்த முடியாது ஒருத்தரையும். இன்னொருவர் நடத்தும் தொழிலில் இவர்களை கொண்டு போய் வேலைக்காரர்களாக சேர்த்து விட முடியாது. நமக்கு தெரியும் இன்றைக்கு இந்த சட்டங்கள் எல்லாம் எவ்வளவு சட்டங்கள் இருந்தாலும் தீப்பெட்டி தொழிற்சாலைகள்ல பரவலாக சிறு குழந்தைகள் பயன்படுத்தப்படுகிறார்கள். பசங்க படிச்சுட்டே இருக்கணும். குலத்தொழில் செய்யறவங்களுடைய குழந்தைகள் வந்து குலத்தொழில்ங்கிற பேர்ல அவங்களுடைய கல்விய நேரத்தை வந்து இழந்துட்டு அவங்க திருப்பியும் அந்த பிற்படுத்தப்பட்ட அதே சமுதாயத்துல அதே வேலையை செஞ்சுட்டு அவங்க பின்தள்ளியே இருக்கணும்னு சொல்றீங்க, அதுதானே? இது ஒரு அபத்தமான கருத்து. நான் சொல்றது அவர் கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளாமல் அவங்களுக்கே ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை வச்சுட்டு அதை முன்வைக்கிறாங்க. நான் எங்க அது மாதிரி சொல்றேன்? கொஞ்சம் சரியாக புரிந்து கொண்டு சொல்லுங்க. புரிஞ்சுட்டு தான் நான் வந்து சொல்றேன். இல்ல நீங்க ஒரு நடுவரா வெங்கட், நீங்க நான் சொன்னதை அவங்க புரிஞ்சுக்கிட்டது கரெக்டா வந்து நீங்க இங்கிலாந்துல சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்க இந்தியாவை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுதான் யாரு வந்து போய் வேலை செய்யணும் கம்பல் பண்ணல, யாரு கம்பல் பண்ணல. அவங்க சொல்றதுல ஒரு விதிமுறைகள் தெளிவா இருக்கு. எது அபாயகரமான தொழில் தெளிவா இருக்குன்னு சொல்றாங்க. பத்ரி சேஷாத்ரி, சரியா சொல்றேன்னா சேஷாத்ரி பத்ரின்னு சொல்லிடுறேன். அவர் சொன்னதுல அவர் முதல்ல அமெரிக்கா உதாரணம் காமிச்சாரு, ரெண்டாவது லண்டன் உதாரணம் காமிச்சாரு. அவங்க கேட்கிற கேள்வி நியாயமானது. இன்னொரு விஷயம், இவர்கள் சொல்ற காலகட்டத்தில் அங்கு குழந்தை தொழிலாளர்கள் பயன்படுத்தும் போது இந்திய சமூகம் எப்படி இருந்துன்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்போ அந்த காலத்தோடு நீங்க ஒப்பிட்டு பேசும்போது அந்த காலகட்டத்தில் இந்தியா அப்படி இருந்து, அப்ப இந்தியாவில் கல்வியை படிப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் இங்கு நரபலி, குழந்தைகளின் நரபலி கொடுக்கிற ஒரு சமூகமா இருந்தது. அப்ப நீங்க அதையும் ஒப்பிட்டு சொல்லணும். இங்கேயும் அப்படி இருந்தது. அவங்க கேட்கிற கேள்வி, நீங்க சொல்லாத ஒரு விஷயத்தை, அந்த விஷயம் நீங்க சொல்ற விளக்கம் அப்படி ஒரு கேள்வி எழுப்புது. அதுக்கு நீங்க தான் பொறுப்பேற்றுக்கணும். ஒரே ஒரு நொடி இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம். உணர்ச்சியை கலக்காம இதே போல தெளிந்த நீரோடைய போலவே நம்ம விவாதிக்கணும்னு என்னுடைய விருப்பம். விரைவா சொல்லுங்க. முதல்ல இந்த சட்டம் வந்து பிஜேபி கொண்டு வந்தங்கிறத முதல்ல நிறுத்திக்கங்க. ஏன்னா இது வந்து ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியிலேயே பரிந்துரை செய்யப்பட்ட ஒண்ணு. இதை வந்து பிஜேபி கொண்டு வந்ததுன்னு சொல்றது வந்து தவறான ஒண்ணு. இது ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியிலேயே கடந்த 10 வருஷத்துல வந்து 2 முறை பரிந்துரை செஞ்சு அமைச்சரவை பயந்துகிட்டு இதை வந்து சட்டமா கொண்டு வர முடியல. ஒண்ணு. ரெண்டாவது, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குலக்கல்வி முறைங்கிறது திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. குலக்கல்விங்கிறது வந்து இந்தியாவில் மீண்டும் வர்றதுக்கு யாரும் விடவும் மாட்டாங்க, ஒவ்வொரு பேரண்ட்ஸும் விட மாட்டாங்க, ஒவ்வொரு மக்களும், எந்த மக்களுக்குமே குலக்கல்விங்கிறது திருப்பி வர்றதுக்கு வாய்ப்புகளே கிடையாது இந்தியாவில். மூணாவது, பத்ரிஷா சொன்னாரு அமெரிக்கா பிரிட்டன், அதாவது நீங்க எல்லாத்துக்குமே சொல்லுவீங்க அமெரிக்கா அவ்வளவு சுத்தமா இருக்கு, பிரிட்டன் இவ்வளவு சுத்தமா இருக்கு, அமெரிக்கா அவ்வளவு வளர்ந்துருக்கு, பிரிட்டன் இவ்வளவு வளர்ந்துருக்குன்னு. இந்தியா இதுலயும் கம்பேர் பண்ணுங்க. அமெரிக்காவில் 14 இருந்து 18 வயசு உள்ள பிள்ளைங்க எல்லாம் சின்ன சின்ன தொழில்களை அது தொழிலா செய்யாம ஸ்கைஃபண்ட் அவங்க படிப்புக்கு ஒரு செலவாகவும் ஆச்சு, ஒரு அனுபவமா ஆச்சு. அதை இந்தியாவில் செய்யலாமே, ஏன் தவறு? என்ன தவறு? அதனால எந்த தவறுமே கிடையாது. அதனால ஆனா இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் கட்டமைப்பு வேணும். ஒரு சரியான கட்டமைப்போட இந்த சட்டத்தை கொண்டு வந்தா இந்த மாதிரி சட்டம் வந்து இந்தியாவுக்கு அவசியமான ஒண்ணு. இதோட ஜீவானந்தத்தின் கேள்வியோட 2 விஷயம் நான் சேர்த்துக்கிறேன். திரு மதிமாறன், அபாயமற்ற தொழில்கள் தான் 1, பெற்றோர் விரும்பினால் மட்டும்தான் 2, 3வது ஏற்கனவே சட்டங்கள் எத்தனையோ இருக்கு, அத்தனை சட்டங்களும் அமலில் இருக்குதான்னா இல்ல. இன்றைக்கும் குழந்தை தொழிலாளர்கள் இல்லைன்னு யாராலையும் உறுதியா சொல்லிட முடியாது. அப்பாவுக்கு உதவி செய்யாத பிள்ளைகள் இன்றைக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்கிறவங்களை எல்லாம் பிடிச்சி போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாங்களா லட்சக்கணக்கான பேர்னா அதுவும் இல்ல. ஆக நடந்துட்டு இருக்கு. பேசுறதெல்லாம் வெறும் சட்டத்துக்கு மட்டும்தானா? சட்டத்தின்படி அந்த வார்த்தை சரியா இருக்கா இல்லையான்னு தான் பேசுறோமா? சரியா இருக்கு. நீங்க கடைசியா சொன்னது வந்து ரொம்ப பொருத்தமா இருக்கு. இப்ப இவர் ஒரு செய்தி சொன்னார்ல, ரொம்ப புதிய தகவலா, 10 ஆண்டுகளாக இருந்து வந்து 2009 ஒரு சட்டம் வந்தது. 10 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்ல, 5-6 ஆண்டுகளுக்கு முன்னால் 2009 வந்த சட்டம். அதுதான் வந்து குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலுமாக தடை செய்யற சட்டம், கட்டாய கல்வி சட்டம் ஒன்று வந்து 2009 தான் வந்தது. இல்லைங்க, அந்த சட்டம் வந்தது இல்லைங்களா? அந்த சட்டம் வந்து அது சரியா அமுல்படுத்திச்சா வேணாங்கிறது ரெண்டா பரவாயில்ல. ஆனா பள்ளிக்கூடம் வராத குழந்தைகளை கட்டாயமா போய் வீட்டுக்கு போய் கூட்டு வந்து பள்ளிக்கூடத்துல சேர்க்கிற ஒரு பணியாக அந்த சட்டம் இருந்தது. இன்னைக்கு இருக்கிற சட்டம் எப்படி இருக்குன்னா, பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பசங்களை கொண்டு போய் வேலையில விடுற சட்டமா அது மாறுது. அப்படிங்கறதான் பிரச்சனை. ஒன்னாச்சா? இன்னும் தவறு பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் ஏன் பிள்ளைகள் கல்வி மேல விருப்பம் இல்லாத பெற்றோர்களால் மட்டும்தான் நீங்க சொல்றது நடக்கும். பெற்றோர்கள் பொருளாதாரத்தில் மிக பின்தங்கிய ஒரு குழந்தைக்கு உணவு கூட கொடுக்க முடியாத ஒரு பெற்றோர்
குழந்தைக்கு கல்வி எப்படி கொடுப்பாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டாதான் பெற்றோரை நீங்க குற்றம் சொல்ல முடியாது. இன்னொன்னு, இப்ப சட்டத்துல இவ்வளவு இருக்குதுங்க, கட்டாயமா வேலைக்கு தண்டனைக்குரிய சட்டமா இருக்கு. இவர் சொன்ன மாதிரி எவ்வளவு இடங்கள்ல குழந்தைகள் வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்க சொன்னதே அவர் மறுக்கிறார் போல. இல்ல தண்டனை சொல்லிடுற தண்டனைன்னு உள்ள இருக்கும்போது இவ்வளவு சட்டம் இருக்கு. நீங்க சிவகாசி எடுத்துக்கங்க, இன்னும் குழந்தை தொழிலாளர் முறை இருந்து இன்னைக்கு இல்லைன்னு சட்டம் வந்ததுக்கு அப்புறம் வந்து எப்படி அது மாறுது? சட்டத்தை சின்ன முதலாளிகள் இருந்து பெரும் முதலாளிகள் வரைக்கும் தங்களுக்கு வாய்ப்பா எப்படி அதை மாத்திப்பாங்கன்னா ரொம்ப ஒண்ணும் இல்ல, தங்க நிறுவனங்கள்ல கொண்டு வந்து குழந்தை தொழிலாளர் பயன்படுத்தினா தான் சட்டம் தண்டிக்கும். அப்ப அவுட் சோர்ஸ் கொடுத்துருது, ஒரு குடும்பத்துக்கு இந்த வேலையை கான்ட்ராக்ட் பேசி கொடுத்துருது, இவ்வளவு பட்டாசு நீ வீட்டுல வச்சு செஞ்சு கொண்டாந்து கொடுத்துருன்னு கொடுத்துட்டா இவங்களுக்கு பிரச்சனையா இருப்பாங்க. அப்ப என்ன ஆகுது, குடும்பத்துக்குள்ளார அந்த ஆபத்தான தொழில 5 வயது குழந்தைகள்ல இருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் குடும்பமே உட்கார்ந்து வேலை பார்க்குது. அப்ப குழந்தை தொழிலாளர் முறை என்பது முன்பு இருந்ததை விடவும் மிக தீவிரமாக வீட்டுக்குள்ளேயே நடக்குது. இப்ப இது போன்ற வடிவங்கள் தொடர்ந்து மிக தீவிரமாக சட்டம்னு ஒண்ணு இருக்கும் போதே அதை ஏமாத்துற வடிவங்கள் இருந்தது. இப்ப என்ன பண்ணுதுன்னு சொன்னா, இந்த முறையை அங்கீகரிக்கிற, நீ பண்ணிக்க, குழந்தை வந்து விபத்துல செத்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி எந்த முதலாளியும் தண்டிக்க வராது அப்படிங்கிற ஒரு சோர்ஸுக்கு மாறுது. ஏற்கனவே இருந்ததை விடவும் இது பேராபத்தா மாறுதுங்க என்பதனால தான் இதை நம்ம கண்டிக்கிறோம். ஜீவானந்தம் சொல்லுங்க. மதி சார் சொல்றாரு, இது வந்து 2009 நீங்க சட்டம் கொண்டு வந்தது உண்மைதான். ஆனா 2010 மீண்டும் வந்து காங்கிரஸ் ஆட்சியில இப்ப கொண்டு வந்த அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கு பாத்தீங்களா திருத்தங்களை, 2010 இதை வந்து திருப்பி சட்டம் திருத்தம் கொண்டு வரதுக்காக முயற்சி செஞ்சாங்க. ஆனா அப்ப வந்து கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பால அப்ப விட்டாங்க. இந்த திருத்தம் வந்து இந்த திருத்தத்திலையும் நல்லா வெங்கட் சார் சொன்னாரு, இந்த திருத்தத்திலையும் கட்டாயம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கங்க, கட்டாயமா கிடையாது. இப்பையும் இந்த நிமிஷமும் சரி, எவ்வளவு ஹோட்டல்ல எவ்வளவு வெல்டிங் பட்டறையில நீங்க ஆபத்து இல்லாத தொழிலை பத்தி பேசுறீங்க, ஆபத்தான தொழிலையும் இன்னமும் குழந்தை தொழிலாளர்கள் இருக்காங்க. இந்த சட்டத்தால அந்த ஆபத்தான தொழில வந்து விலக்கி சாதாரண தொழிலுக்கு அந்த குழந்தைங்க போறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குமே. நீங்க சொல்றதையும் மதிமாறன் மறுக்கலையே. இங்க விழிப்புணர்வற்ற பெற்றோர்கள் அதிகம் இருக்கிற தேசத்துல இப்படி ஒரு சட்டம் அவங்கள சீரழிக்கிற மாதிரி அமைஞ்சிருமேன்னு வருத்தப்படுறாரு. இல்ல எந்த விதத்தில் சீரழிக்குதுன்னு நீங்க சொல்றீங்க சார்? இல்ல பெற்றோர்கள் ஒரு பதில் சொன்னாரே. இல்ல நீங்க பள்ளிக்கூடத்துக்கு ஒரு கேள்வி ஒரு நிமிஷம் சார், நான் முடிச்சல. நீங்க கேள்வி கேட்டீங்க, அது பதில் சொல்லிட்டு. இல்ல ஒரு நிமிஷம். எந்த விதத்தில் சீரழிக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு கான்வென்ட்ல படிக்கிற குழந்தையை எடுத்து கேட்டகரி, ஒரு வருஷத்துக்கு எல்கேஜி படிக்கிற குழந்தைக்கு 1 லட்சம் ரூபாய் கட்டுற பள்ளிக்கூடமும் இருக்குது, 50,000 ரூபாய் பள்ளிக்கூடம் இருக்குது, 10,000 ரூபாய் கட்டுறது இலவச கல்வியும் இருக்குது. இலவச கல்விக்கு அனுப்ப முடியாத அளவுக்கும் பெற்றோர்களும் இருக்கிறாங்க. கேட்டகரியை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா குழந்தைகளை வேலைக்கு அனுப்புற பெற்றோர்களை குற்றம் சொல்ல நீங்க முடியாது. இதுக்கு காரணம் என்னன்னா, வேலைக்கு பயன்படுத்துற நிறுவனங்கள் நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம் இருக்கு இந்த சட்டத்துல. இதுக்கு முன்னால வந்து ஒருவேளை அந்த மாதிரி சிறு குழந்தைகள் வந்து வேலையில் அமர்த்தப்பட்டு அது குற்றமாக கருதப்பட்டால் அவங்களுக்கு வாழ்வாதாரம் என்ன என்பதை பத்தி அந்த சட்டம் சிந்திக்கல. இப்போ இந்த புது சட்டத்துல இவங்களுக்காக ஒரு கார்பஸ் ஃபண்ட் உண்டாக்கி இவங்களுக்கு 2-3 டிஸ்ட்ரிக்ட் அலாட் பண்ணிட்டு அந்த குழந்தைங்களுக்கு மறுவாழ்வு திட்டத்துக்கும் வழிவகை செய்து அதற்காக ஒரு ஆணையமும் வந்து போட்டிருக்காங்க. எல்லா திட்டங்கள்லாம் சரிவரத்தான் செய்திருக்காங்க. இவர் கம்பேர் பண்றது பணக்கார 1 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுத்து ஸ்கூல்ல சேர்க்கிறவங்களுக்கும் மற்ற கார்பரேஷன்ல படிக்கிறவங்களும் பத்தி கேட்கறாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் சார். இப்போ வந்து வாழ்வாதாரத்தை இறந்துட்டு ஒரு குடும்பம் இருக்கு, ஒரு குடும்ப தலைவன் இறந்து போயிட்டான் சார். அந்த வீட்டுல இருக்க அம்மா படிக்கல, பையன் வந்து 8ஆம் கிளாஸோ 7ஆம் கிளாஸோ படிச்சிருக்கான், 14 வயது பூர்த்தி ஆகல. அந்த பையன் வேலைக்கு போனாதான் அவனுக்கு வந்து வீட்டுக்கு சாப்பாடுன்ற நிலைமையில வந்து எந்த சட்டம், எந்த அரசியல், எந்த அமைப்பு அவனுக்கு போய் உதவி பண்ணுது சொல்லுங்க பாப்போம். நான் சொல்றேன், அதை நேர்படுத்துறதுக்கு ஒரு வழிமுறை வேணும். அந்த வழிமுறை என்னன்னா 14 வயசுக்குள்ள வேலை செய்யக்கூடாது. சரி, உன்னை அந்த மாதிரி போர்ஸ்ஃபுல்லா வர மாதிரி இருந்ததுன்னா இதோ இந்த கார்பஸ் ஃபண்ட் இருக்கு, அதை வச்சு உனக்கு ஹெல்ப் பண்றது நல்லது தானே சார்? பழைய திரைப்படங்கள்ல அந்த குடும்ப தலைவனை இழந்த அந்த தலைவிய ஒரு 5 வயது குழந்தை கல்லுடைத்து காப்பாத்துற சீன்லாம் இவர் பேசுறப்ப ஞாபகத்துக்கு வருது. அத மாதிரி உண்மையிலேயே இருக்கக்கூடாதா? இருக்கத்தானே செய்யும். அதுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? அப்பனுக்கு வேலை கொடுக்க வக்கற்ற இந்த அரசு அதுதான் குழந்தை தொழிலாளர் உருவாக்கும். நீ வந்து வீட்டில் இருக்கிற குடிமகனுக்கு வருமானம், ஏதோ ஒரு வருமானம் வருவதற்கு வேலை வாய்ப்பை கொடுப்பதற்கு தவறிய அரசு குழந்தை தொழிலாளர் முறை அதுதான் உருவாக்கும். இன்னொன்னு, குழந்தை தொழிலாளர் முறையில் குடும்பத்தில் இருக்கிற அப்பா லாபம் சம்பாதிப்பதை விடவும் அந்த நிறுவனம் தான் கூடுதல் லாபம் சம்பாதிக்குது. இன்னொன்னு, நீங்க வந்து இப்ப குழந்தை தொழிலாளர் முறை நீங்க சட்டத்துல வந்து தவறு இல்ல, இது வந்து கட்டாயம் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா வேலைக்கு வச்சுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆள் வயது வந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு ஆளுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்துல 1/4 பங்கு கொடுத்தா அந்த குழந்தைக்கு இங்கதான் வெளி நிறுவனங்களுக்கு போக கூடாது. அவர்களுடைய பெற்றோர்கள் தானே, எந்த நிறுவனம் ஊதியமே கிடையாது. இல்ல அப்பாவோட வேலையை பறிச்சுட்டு குழந்தைக்கு வேலை கொடுக்கிற நிறுவனமா தனியார் நிறுவனங்கள் மாறி அப்பாவுக்கு சொல்லிடுறேன் சட்ட கட்டாயம் நீங்க சொல்லுங்க. ஒரு அப்பாவுக்கு 5,000 ரூபாய், ஒரு ஆணுக்கு 5,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. மாறாக குழந்தை தொழிலாளர் முறைக்கு பிறகு அங்கீகரிக்கப்பட்ட சம்பளமே கிடையாது. ஏதோ ஒரு சம்பளம் கொடுத்தா
5000 ரூபாய்க்கு 10 பேருக்கு வேலை கொடுப்பான் குழந்தை தொழிலாளருக்கு. அப்ப சிறு தொழில் நிறுவனங்கள்ல பெரிய ஆட்களை வெளியே தள்ளிவிட்டு பகுதி நேரத்தில் குழந்தைகளை சேர்த்துக்கொண்டு அப்பனை பிச்சைக்காரன் ஆக்கிட்டு குழந்தை தொழிலாளர் முறை உருவாக்குவது என்பது இந்த சமூகத்தின் சாபக்கேடு. இது எக்ஸாஜரேஷன். முதல்ல வந்து இவங்க யாரும் வெளியில இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு வேலைக்கு போகவே முடியாது சட்டப்படி. அதற்கான அங்கீகாரம் எங்கேயும் தரப்படல. ஒரே ஒரு எக்ஸ்டர்னல் லீவே இருக்கு. அது வந்து மதிமாறன் சொன்ன ஒரு பாயிண்ட் என்னன்னா, வீட்டுக்கு ஒரு ஒர்க் அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு அத குழந்தை செய்யட்டும், ஏன்னா அது குடும்ப தொழில் அப்படின்னு மாத்துறது. அது எல்லாத்தையும் அப்படி பண்ண முடியாது. அது ஒண்ணு மட்டும் தான் நீங்க சொல்றீங்க. பொழுதுபோக்கு சார்ந்த பணிகள் ஒவ்வொருத்தரும் தொலைக்காட்சி நடத்த முடியுமா? அது வெளி நிறுவனம், அதெல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ண முடியாது. இல்ல சார், அது வெளி நிறுவனம் தானே. அங்க மட்டும் எப்படி குழந்தைகள் போலாம்? சொல்லல சார், சைல்ட் ஆர்டிஸ்டா நடிக்கிறவங்கள பத்தி சொல்லி இருக்காங்க. அது உழைப்பு இல்லையா? இல்ல கண்டிப்பா அது உழைப்பு. அது விருப்பப்பட்டு எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளுமே அதை அனுமதிக்குது. பை தி வே, சின்ன குழந்தைகள் சினிமாலயோ டிவி விளம்பரங்கள்லயோ நடிப்பதை யாரும் தடை செய்யல. டேலண்ட் ஷோங்கிற பேர்ல இல்ல, அது நீங்க என்ன பேர் வேணாலும் சொல்லிக்கலாம். இல்லையா? அதுக்கு ஒரு ஊதியம் வழங்கப்படுதா இல்லையா? வீடு கொடுக்கறாங்க, கார் கொடுக்கறாங்க, என்ன பொருள் இருக்கு? ஊதியம் இல்ல சார், சன்மான் சார். ஊதியம்ங்கிறது என்ன சார்? டிஃபைன் பண்ணுங்க சார். ஒரு ஆள் தினசரி ஒரு வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் ஆரம்பித்து குறிப்பிட்ட நேரத்தில் முடித்து அதை தொடர்ந்து செய்வதுதான் ஒரு வேலைங்கிறது. அதுக்கு பெறப்படக்கூடியதான் மாத சம்பளங்கிறது. நான் 2 சீரியல்ல வந்து 4 சீன்ல நடிச்சிட்டு வந்து எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து சன்மானமா தான் கணக்குல வருது, ஊதியமா கணக்குல வராது. சன்மானம் இல்ல, சட்டத்தை ஏமாத்துறது. இதுதான் சட்டத்தை ஏமாத்துறது. நீங்க ஊதியம்னு சன்மானம்னு வைங்க. நீங்க அதெல்லாம் இருக்கலாம். அக்ரிமெண்ட் போட்டு அப்பா கிட்ட அட்வான்ஸ் கொடுக்கிறது, டிவி சீரியல் நடிக்கிறதுக்கு, சினிமாவில் நடிக்கிறதுக்குன்னு பேமெண்ட் வாங்குறது, குழந்தை வாங்குறது இல்ல. மனசாட்சி பிரகாரம் பேசுங்க. இன்னைக்கு தொழிலாளர் முறை என்பது டிவியில பாக்குறீங்க. குழந்தை எல்லா ப்ரோகிராம்ல குழந்தைகளை டார்கெட் பண்ணி தான் விளம்பரம் நடக்குது. பாக்குற குழந்தை இம்ப்ரெஸ் பண்ண குழந்தைகள் நடிக்க வைக்கிறாங்க. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நீங்க சொல்ற மாதிரி சன்மானமா கொடுக்குறாங்க. சட்டத்தை ஏமாற்றி சன்மானம்னு கொடுத்துட்டு அப்பா பெரிய பேமெண்ட் வாங்குறாரு. இது யாரு? இது குழந்தை தொழிலாளர் முறை, வன்முறை முறை கிடையாது. இது பகிரங்கமா இருக்குதுங்க. அப்ப என்ன நடக்குது? பகிரங்கமா டிவில வந்ததுக்கு பிற்பாடு கூட நடவடிக்கை எடுக்க முடியலன்னா எந்த திரைப்படத்திலையும் ஏமாற்றுவர்கள் பெருமுதலாளிகளா இருக்கிறாங்க. எந்த திரைப்படத்திலையும் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை காமிக்கவே முடியாது இல்லையா? பன்னாட்டு அவங்க வாழ்க்கையை சித்தரிக்கணும்னா கூட முடியாத வாய்ப்பு இல்ல. அப்படிதான் அதுக்கு நீங்க அத பன்னாட்டு நிறுவன முறைகள்ல இருந்து உள்ளூர்ல இருக்கிற விளம்பர மாடல்கள் வரைக்கும் குழந்தை தொழிலாளர் முறை என்பது இருக்குது. இது டிவிலே வருது. இதுக்கு என்ன நடவடிக்கை நீங்க சொல்ல முடியும்? இதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூடட் கேட்டகரி. இது உலகம் முழுக்க குழந்தை நட்சத்திரமாக ஒருத்தர் நடித்தா உடனே ஒரு ஹாலிவுட் போயிடுவாருங்க. இல்லங்க, இங்க நீங்க எது பேசினாலும் சொல்றேன் நான். இல்ல பத்ரி, நீங்க எது பேசினாலும் நீங்க இங்கிலாந்து சட்டத்துக்கு போறீங்க, அமெரிக்க சட்டத்துக்கு போறீங்க, ஜெர்மன் சட்டத்துக்கு போறீங்க. நீங்க ஒரு இல்ல எல்லா சட்டத்துக்கும் போற இவரு மறந்து கூட மனு சட்டத்துக்கு போக மாட்டார். அதுதான் பத்ரி. இல்ல வேணாம் இருங்க சார். மனு சட்டத்துக்கு வந்த இவரை நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். குலத்தொழில் சொல்லி சொன்ன உடனே நேரம் ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு அரசியல்வாதியோட மகன் அரசியல்வாதி ஆகிறான், மந்திரியோட மகன் மந்திரி ஆகிறான், கலெக்டரோட மகன் கலெக்டர் ஆகிறான், டாக்டர் மகன் டாக்டர் ஆகிறான், இன்ஜினியர் பையன் இன்ஜினியர் ஆகிறான் சார். எத்தனை வயசுக்கு அப்புறம்? என்ன சார், எத்தனை வயசுக்கு அப்புறம்? எத்தனை வயசுக்கு அப்புறம் ஆனாலும் குலத்தொழில் தான் வரும். அந்த பேண்ட்ல தான் வந்து அது குலத்தொழில். மந்திரி பையன் நான் கேட்கறது அது மறைமுகமான குலத்தொழில் இல்லையா சார்? நான் கேட்கிறேன், மந்திரியின் மகனுக்கெல்லாம் வேற ஒருத்தர் மந்திரி பதவி கிடைக்குதா? இல்ல கலெக்டரோட மகனுக்கு? இதன் மூலமாக இன்னொரு வார்த்தையும் அடிக்குது. அந்த குலம் குலம் குலம்ங்கிறது நம்ம இங்க அப்படிதான் புரிஞ்சுக்கிறோமா? அந்த வார்த்தை பிரயோகம் சரிதானா? அந்த குலம் அப்படிங்கிறது இவர் ஜாதிங்கிறாரு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சமூகத்துல ஒரு உயர்ந்த அந்தஸ்துல இருக்கக்கூடியவங்க வந்து, நீங்க சொல்ற குலம் எது? சமூகத்தில் மேல்மட்டத்தில் இருக்கிறவர்கள் அடுத்தவர்களை வரவிடாமல் செய்து கொள்வது. அது ஜாதியின் அடிப்படையில் அல்ல. யார் வேணா கலெக்டரா இருக்கலாம், எந்த ஜாதியில இருக்கிறவங்க வேணா இருக்கலாம். அவருடைய மகன் வந்து கலெக்டரா அப்படின்னா அது வந்து என்ன பொறுத்த அப்பாவின் வழியில செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலுமே வந்து ஒரு குலத்தொழில் மாதிரி தான் ஆகுது கான்செப்ட் பிரகாரம். இல்லங்க, இவர் சொல்ற குலத்தொழில்ங்கிற வார்த்தையை பெரியார் தான் கொண்டு வர்றாரு அந்த வார்த்தையை. ஆனா அது எதுக்காக கொண்டு வர்றாருன்னு சொன்னா, ராஜாஜி இப்ப இவங்க 2 பேர் பேசுறாங்கல்ல, ரொம்ப ரொம்ப கவர்ச்சிகரமான சட்டம், இதுல பாதுகாப்பு இருக்கு, ஏதோ ஒன்று சொல்றாங்கல்ல, அது போல ஒரு சட்டத்தை 52ல ராஜாஜி கொண்டு வராரு. அதுக்கு உண்மையான பேர் என்ன? மாறுபட்ட தொடக்க கல்வி திட்டம் தான் அதோட பேரு. பெரியார் அதோட உண்மையை கண்டுபிடித்து கரெக்டா என்னன்னா 3 மணி நேரம் தான் பள்ளிக்கூடம் நடக்கும், மீதி 3 மணி நேரம் அப்பா என்ன வேலை பார்த்தாரோ ஆண் பையன் அதை வேலை செய்யணும். பெண் குழந்தையா இருந்தா என்ன பண்ணணும்னு சொன்னா அம்மாவோட சமையல் பணியை செய்யணும். இது ஒரு திட்டமா கொண்டு வந்தாரு. இந்த திட்டம் கொண்டு வந்த போது இது குலக்கல்வி திட்டம், இது வந்து உண்மையிலே கல்வி திட்டம் கிடையாதுன்னு அதை அடையாளப்படுத்தி அதன் நுட்பத்தை அம்பலப்படுத்தினவர் பெரியார். அதனால இன்னைக்கு வரைக்கும் குலக்கல்வி திட்டம். பெரியார் சொன்ன அதே நோக்கத்துக்காக தான் நீங்களும் பேசுறீங்களா? இப்போ அந்த தேவை இன்னைக்கு இருக்கா? அந்த தேவைதான் அன்னைக்கு ராஜாஜி கொண்டு வந்த அந்த வார்த்தையின் வேறு ஒரு நவீன வடிவமா இது வந்திருக்குது. இன்னைக்கு வேற ஒண்ணு கிடையாது. இன்னைக்கு ஒண்ணும் இல்லைங்க. இன்னைக்கு மோடி அரசு வந்ததுக்கு பிற்பாடு அவர்கள் கொண்டு வர ஒவ்வொரு சட்டத்தின் பின்னணியில் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அது புதுசே கிடையாது. 38லயும்
அதுக்கப்புறம் 38ல ராஜாஜி இருந்த போதும், அதுக்கப்புறம் 52ல ராஜாஜி இருந்த போதும் தொடர்ந்து இது போன்ற சட்டங்களை நிறைய இந்தி கொண்டு வந்தது, சமஸ்கிருத சிறப்பு கொண்டு வந்தது, அதுக்கப்புறம் இப்ப இந்த குலத்தள்ளி திட்டத்தை வேற வேற பேர்ல கொண்டு வருது, இதெல்லாமே ராஜாஜி இப்ப பண்ணிட்டாரு. அதனால ராஜாஜி தன்னுடைய பதவியே இழக்க நேர்ந்தது. அதே மாதிரி இதை வச்சு மோடியை எடுத்துடலாம் நீங்க கற்பனை பண்றீங்களா? ராஜாஜியோட ஐடியாலஜி காலத்தை தாண்டி ராஜாஜி அன்னைக்கே வந்து இந்த அஜெண்டாவை பண்ணிருக்கிறாரு. ராஜாஜி பண்ண விஷயத்தின் கூறுகள் எடுத்துதான் இன்னைக்கு மத்திய அரசு இதை செய்யுது. ராஜா மதுரையிலிருந்து உங்களுக்கான நேரம். சார், இப்போ திரு ராஜன் அவர்களுக்கும் திரு பத்ரி அவர்களுக்கும் என்னோட கேள்வி வைக்கிறேன். அதாவது இன்று நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு சீனாவில் இருக்காரு. இப்போ சீனாவில் வந்து அங்கே இருக்கிற குழந்தைகள் யோகா பண்ணுறது, விளையாடுறது எல்லாத்தையும் வச்சு தன்னோட செல்ஃபி எடுத்திருக்காரு. அவருக்கு தமிழ்நாட்டில் உசிலம்பட்டி, சேடப்பட்டி, கள்ளப்பட்டி இந்த மாதிரி பல பட்டிகள் இருக்கிறதெல்லாம் வந்து அவருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. இன்னைக்கு செய்தித்தாளில் வந்திருக்கிற விஷயம் 123 குழந்தைகள் பள்ளிக்கு இது வரைக்கும் பள்ளிக்கே போகல. அதுபோக நம்ம முதல் தலைமுறையே இதுவரைக்கும் முழுமையாக பள்ளிக்கு சென்று படித்ததா இன்ன வரைக்கும் நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட 90% மேலே படிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறோமே தவிர முழுமையாக படிச்சிருக்காங்களா இல்லை. இன்னும் 10th 12th எக்ஸாம் டைமில் பசங்க பள்ளிக்கு வர்றதில்ல, தேர்வு எழுதுறது கிடையாது. இன்னும் மெயினான விஷயம், இந்த சட்டத்தை பற்றி ஒரு விஷயம் நான் சொல்ல வரணும். பொதுவாக ஒரு விஷயம் இந்தியாவை பொறுத்தளவுக்கு என்னன்னா, அப்துல் கலாம் அவர்களே சொன்னது தான், லெஸ் டிசிப்ளின். அதனால தான் இந்தியாவோட முன்னேற்றம் வந்து மிகப்பெரிய தடைக்கல் அப்படிங்கிறது. அது கிரானைட்டை கொஞ்சம் வெட்டி எடுத்துக்க அப்படின்னா ஃபுல்லாக வெட்டி எடுத்துருவோம். அதே மாதிரி குளம் வெட்டிங்க அப்படின்னா குளம் பெருசாக வெட்டிடுவோம். இது மாதிரி பல விஷயங்கள் வந்து சிறிதாக அனுமதிக்கப்பட்டாலும் மணல் அள்ளிக்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த பெரிய ஏரியா, ஆரோ, கண்மாயோ காணா போய் நீங்க அடுக்குறீங்க. அதே நேரம் யதார்த்தத்தையும் உணர்ந்து கொள்ள வேண்டி இருக்கிறது ஒன்று ஐயம். ஏன்னா அந்த குடும்பத்தின் சமூக பொருளாதார நிலையையும் கருத்தில் கொண்டு அப்படின்னு காரணம் சொல்றாங்க. சார், இப்ப நீங்க நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப கொண்டதற்கு அவசர சட்டம் வந்து நம்முடைய தமிழ்நாட்டுக்கு குலக்கல்வி திட்டமா ஆயிடுமா இல்ல இந்தியாவுக்கே குலக்கல்வி திட்டமா என்பது இதுல ஒரு குழப்பமான ஒரு விஷயமா இருக்கு. முதல்ல அதை நம்ம வந்து தெளிவுபடுத்தணும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து எந்த ஒரு திட்டத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த இல்ல அப்ப வந்து குலக்கல்வி திட்டம் வந்து தமிழ்நாட்டில் தான் இருந்துச்சு உங்களுக்கு. அதுல அதாவது நீங்க உங்களோட தலைப்புல என்ன கேட்டா குலக்கல்வி சொல்றது அப்ப தமிழ்நாட்டில் மட்டும் தான் இருந்துச்சு. அதிகாரப்பூர்வமாக கொண்டு வரப்படுதுன்னு நினைச்சாங்க, எதிர்த்தாங்க. மற்ற மாநிலங்கள்ல அது எதிர்க்கப்படலை, அவ்வளவுதானே. இப்ப இது வந்து இந்தியாவுக்கே சட்டம் கொண்டு வந்திருக்காங்க சார். ஒண்ணு அதாவது நம்ம என்ன செக்குமாடு மாதிரி ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டா அதுக்குள்ளே போயிட்டு இருக்கோம். முதல்ல இந்த சட்டம் வந்து முதல்ல நமக்கு உரிமை உண்டு, தேவையா தேவை இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கே முதல்ல உரிமை உண்டு. நம்ம ஒரு சப்ஜெக்ட் அவங்க சொல்லிட்டாங்க, அரசு கொண்டு வந்துருச்சுன்னா அந்த சட்டத்துல நம்ம உள்ள போய் பூந்து பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல தேவையா தேவையில்லையான்னு பார்க்கணும். என்ன பொறுத்தவரை என்ன கேட்டீங்கன்னா, இது தேவையில்லை. ஏன் தேவையில்லைன்னா, இந்த சட்டத்தின் கொண்டு வந்த மூலம் அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை என்று தான் நான் சொல்லுகிறேன். ஏன் அதுக்கான காரணத்தை நான் சொல்றேன். என்னன்னா, அதாவது எப்போதுமே இன்னைக்கு வந்து குழந்தை தொழில் சட்டம் வந்து என்ன, தகப்பன் வீட்டில் வந்து வேலை செய்யறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இருக்கிறத நீ சட்டம் ஆக்கியிருக்கீங்க, அதுல புரியுதுங்களா? அதுக்கு பதிலாக உண்மையிலேயே நீ அக்கறையா இருந்தீங்கன்னா என்ன அந்த மத்திய அரசு சட்டம் கொண்டாந்துருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஏற்கனவே இது மாதிரி வேலை செஞ்சிட்டு குழந்தைகளுக்கு வந்து நல்ல கல்வி கிடைக்குதா, அவருக்கு அந்த கல்வி கற்பதற்கு வந்து ஒரு ஊக்கத்தொகை கிடைக்குதா, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணல. இதெல்லாம் பேஸா நம்ம வந்து என்ன பாக்குறோம் கேட்டீங்கன்னா, அதாவது மோடி அரசு என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, இவர்களுக்கு வந்து கார்பரேட்டை வந்து இங்க உள்ள நுழைக்கணும். அதுக்கு வந்து இங்க இடம் தேவைப்படுது, அதாவது நிலம் தேவைப்படுகிறது. அதற்கு வந்து நிலம் கையப்படுத்திட்டா தொழிலாளர்கள் ரெடி ஆயிடுறாங்க, ஆட்டோமேட்டிக்கா முதலாளிகள் தொழிலாளர் ஆயிடுறாங்க. சரி, இங்க குலத்தொழில்னா விவசாயத்திற்கு பிள்ளைகளும் போயிடுவாங்களே, அப்ப நிலங்களை கொடுக்கவே முடியாது, எதிர்ப்பு தான் அதிகமாகும். அதுக்கு எப்படி தொடர்பு? இல்ல நான் சொல்றது, அதாவது தொழிலாளர்கள், அதாவது விவசாய நிலத்தை நம்ம கைப்பற்றிட்டா அவங்க ஆட்டோமேட்டிக்கா முதலாளிகள் எல்லாம் தொழிலாளர் ஆயிடுறாங்க. தொழிலாளர்கள் இங்க ரெடியா இருக்கு, வந்து உள்ள நுழைஞ்சிக்கலாம்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து குழந்தை தொழிலாளர்கள் இங்க வந்து இருக்காங்க, இருக்கிறது தான சட்டமாக்குறாங்க, இருக்கிறத சட்டமாக்குறாங்க, இருக்கிறது தப்பா இருக்கு சார். சட்டம் இருக்கு சார், 1986ல இருந்து சட்டம் இருக்கு சார். அந்த சட்டத்தை வந்து அமல்படுத்தினாங்கிறதா சந்தேகமே. அமெரிக்கால சட்டம் இருக்கு அப்படின்னா அதை அமல்படுத்துறாங்க, அது நடைமுறையில் இருக்கு, அதை பார்க்கக்கூடிய கண்காணிப்பு குழு இருக்கு, அதனால சட்டம் நடைமுறையில் நல்லபடியா போயிட்டு இருக்கு. இங்க சட்டம் இருக்கு, ஆனா அதை கண்காணிக்கக்கூடிய குழுவோ அதனுடைய அலுவலர்களோ சரியில்லைங்கிறதான உண்மை. நம்ம சொல்லி முடிக்கலாம், அதை தானே இன்னும் கொஞ்சம் வலுவாக்கணும் சார். அதான் ஒரு அது மேக்ரோ லெவல்ல எடுத்து வச்சு பார்க்கணும். சட்டத்தினுடைய ஒரு வடிவத்தை இப்ப கொடுத்துருக்காங்க, அதுக்கு அடுத்தபடியா வந்து மேற்கொண்டு அதை எப்படி இன்னும் ரிஃபைன் பண்றது அப்படிங்கிற ப்ராசஸ் நிச்சயமா நடக்கணும். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி ஒரு பட்டாசுனுடைய தொழிலை வந்து ஒரு குடும்பத்துக்கு கொடுத்துட்டு சோர்சிங் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஆனா அந்த சோர்சிங் கொடுக்கறதுக்கு உண்டான
அது ஒரு கம்பெனியா இருக்கணுமா, ஒரு குடும்ப தொழிலா இருந்தா அது ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கணும். அப்படி இருந்தா அந்த நிறுவனர்கள் யார், அந்த எம்ப்ளாயிஸ் யாருங்கிறத லேபர் லா தீர்மானிக்கணும். எந்த தொழிலா வேணா இருக்கட்டும், குழந்தைகள் வீட்டுல வேலை பார்க்கவே கூடாது, சந்தோஷமா சுற்றி தெரியணும், அவ்வளவுதான். அவர்களுக்கு தேவையான கல்வி, உணவு எல்லாமே அரசாங்கம் தருது. இல்ல சார், அப்படி நீங்க சொல்ற பார்வையின்படி நல்ல ஆட்சி நடந்துட்டு இருக்குது. அந்த குழந்தைக்கு இரவு ஒருவேளை உணவு போட கூட வழி இல்லாத அளவுக்கு குடும்பங்கள் இல்ல. அப்ப உங்களை வேலை பார்க்க கூடாதுன்னு கட்டாயப்படுத்துறதுல என்ன ஒரு தயக்கம் இருக்க முடியும் அரசுக்கு? சார், எல்லாருமே அந்த மாதிரி வசதியானவர்கள் இல்லையே. நான் முதல்லயே சொல்லிட்டேன் உங்ககிட்ட, ஒரு குடும்ப தலைவனை இழந்து இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையன் கட்டாயமா வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை. இந்த சமுதாயம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுதா, அரசியல் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுதா, இல்ல அரசாங்கம் தான் ஹெல்ப் பண்ணிச்சா 86 சட்ட பிரகாரம்? இல்ல, அதுல ஒரு வழிமுறை இப்ப கொண்டு வந்திருக்காங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு அரசாங்கம் ஒரு முக்கிய காரணம். அதனாலதான் அந்த கார்பஸ் ஃபண்ட் கொண்டு வந்தது காரணம் தான். அந்த மாதிரி ஒரு பையன் அங்க போயிட்டானா அவனுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு அதை செய்திருக்காங்க. வரவேற்கக்கூடிய விஷயம். ஏன்னா இது வரைக்கும் இதை கண்டுக்காம இருந்தாங்க. ஒண்ணு. இரண்டாவது ஒரு சார் மதுரை சார் கேள்வி கேட்டிருந்தாருல்ல, அவர் சீனாக்கு போறாரு, இங்க இருக்கிறத சில பட்டி பேரெல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு சொல்லி கேட்டாரு. கண்டிப்பா அவருக்கு தெரியும் சார், தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது. 2 காரணங்கள். ஒன்னாவது வலுவான இந்தியாவை உருவாக்கணும்னு வச்சுங்களேன், இங்க பணப்புழக்கம் வேணும். இந்த பணப்புழக்கம் வேணும்னா கண்டிப்பா இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணியே ஆகணும் சார். நீங்க ஒரு தொழில் வேணும்ன்றீங்க, தொழிற்சாலைகள் அமையாம எங்க சார் தொழில் நடக்க போகுது உங்களுக்கு? இருங்க, விவசாயமும் மறந்து போச்சு, வானம் போய்க்குது. ஒன்னாவது நான் பேசி முடிச்சேன் சார், மழை வர்றது கிடையாது சரியா, நிலங்கள் எல்லாம் வீட்டு மனைகளா மாறி போச்சு, விவசாயம் சார்ந்த தொழில் மதுரை குறுக்கிடுறீங்க, சொல்லுங்க, விரைவா சொல்லுங்க. அதாவது நான் சொல்ல வர்ற விஷயம், இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டால் இது தவறாக பயன்படுத்தப்படும். நீங்க ஒரு பிரதம மந்திரி ஏன் சீனாக்கு போனான்னு ஒரு கேள்வி கேட்கறீங்க, அதுக்கு பதில் சொல்றேன் நானு. இந்த சட்டத்தை அமல்படுத்தினா இதெல்லாம் வானம் மும்மாறி பொழியுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா ஏற்கனவே 1986 இந்த சட்டம் வந்தனால வானம் மும்மாறி பொழில பாலும் தேனும் பெரிய ஓடலைங்க. இதே மாதிரி வந்ததுன்னு வச்சுங்களேன், அட்லீஸ்ட் ஒரு நெறிமுறைப்படுத்தப்படுகிறது இந்த சட்டத்தினால. அதுதான் சொல்ல வருது. நெறிமுறை என்ன சொல்றீங்க? அதுக்கு ஒரு பாலிஷ் போடுறாங்க, அவ்வளவுதானே. இல்ல, பாலிமுறைன்றது எப்படி இல்ல, இது நாளைக்கு இதை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான கண்காணிப்பு குழுக்கள்லாம் அமையாதுங்கிறது உங்களால உறுதியா சொல்ல முடியாது இல்லையா? இத்தனை நாள் இல்ல, புதிய அரசாங்கம் அதை எடுத்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் சொல்றேன். நான் ஒரே ஒரு உதயசங்கர் கோவிலிருந்து உங்க நேரம், விரைவா சொல்லுங்க சார். எனது கேள்வி மிஸ்டர் மதிமாறன் சார் கிட்ட. என்னன்னா, அவருடைய முதற்கட்ட கருத்துல என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி கிராமப்புற குழந்தைகள் ரொம்ப பாதிப்படைகிறாங்க அப்படின்னு சொன்னாரு. எனக்கு தெரிஞ்சு இந்தியா ஒரு 70% விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கு. இன்னும் விவசாயத்தை நம்பியே இருக்கு. விவசாயெல்லாம் விவசாயம் செய்ய முடியாம தற்கொலை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ விவசாயி எனக்கு அப்புறம் என் பையன் வரணும் அப்படின்னு நினைக்கிறத நீங்க எது குலக்கல்வியில குலத்தொழில்னு சொல்றீங்க? அந்த பேரை எனக்கு கரெக்டா புரிய வரல. அதாவது எனக்கு அப்புறம் என் தகப்பன் எனக்கு அப்புறம் என் பையன் வரணும் அப்படின்னு சொல்றதால என்ன தப்பு இருக்கு? அது எதுக்கு நீங்க குலக்கல்வின்னு பேர் வைக்கிறீங்க? சரி, இந்த கேள்விக்கு நேரம் குறைவா இருக்கிறதுனால ஒரே ஒரு நொடி சுகுமாரையும் சேர்த்து எடுத்துக்கிறேன். மதுரை சுகுமார், விரைவா சொல்லுங்க சார். நமக்கு தேவையே இல்லை, எல்லாம் காங்கிரஸ் மேலே பழிய போடுறாங்க பிஜேபி அரசாங்கம். இது தவறான அணுகுமுறை. ஒரு காங்கிரஸ் ஆட்சியை முடிச்சு தான் நம்ம பிஜேபி கொண்டு வந்திருக்கோம். பிஜேபி காங்கிரஸ் மேலே பழிய போடுறது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ நிலைமைக்கு இந்த சட்டம் நமக்கு தேவையில்லை. காங்கிரஸ் மேல பழிய போடல, சட்டமே காங்கிரஸினுடைய பீரியட்ல வந்ததுதான், அவங்களே முயற்சி பண்ண போறாங்க. இப்போ அவரு சொன்ன கேள்வி கிளியரா இல்ல, ஆனாலும் அதை நான் புரிஞ்சுக்கிட்டு சொல்றேன். குலக்கல்வி திட்டம் என் அப்பா மகன் வேலை பார்க்கறத குறை சொல்றீங்கன்னு சொல்றாரு. இந்திய விவசாயிகள் என்பது எல்லாருமே நில உடைமையாளர்கள் அல்ல. இந்திய விவசாயிகள் மிக பெரும்பான்மை கூலி விவசாயிகள், அவங்க தான் விவசாயிகளா இருக்கிறாங்க. இப்ப குலக்கல்வி திட்டம் அல்லது மறைமுகமான இந்த திட்டங்களால் யார் பாதிக்கப்படுவாங்க முதன்மையான்னு சொன்னா நில உடைமையாளர்கள் கிடையாது. அவங்க கிட்ட வேலை பார்க்குற கூலி தொழிலாளராக இருக்கிறவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. அதனால அவர் கேள்வி லாஜிக்கலா அதுக்கு பொருந்தாது. ஒண்ணு. இன்னொன்னு, இந்த சட்டம் இருக்குல்ல, இப்ப இந்த மசோதா என்ன ஐடியாலஜியில் இருக்குது, இதோட அரசியல் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 கூறுல இருக்குதுங்க. ஒண்ணு இது ஒரு முதலாளித்துவ கண்ணோட்டமும் சோசியலிச எதிர்ப்பும் ஒண்ணு. இன்னொரு பக்கத்துல 4 வர்ண கண்ணோட்டம். பிஜேபி என்பது இது 2 தாங்க, தனியா கிடையாது. பிஜேபி என்பது ஏகாதிபத்திய மற்றும் முதலாளித்துவ நிறுவன கண்ணோட்டமும் அதுக்கப்புறம் வர்ண ஆதரவும் கொண்ட ஒரு அரசு. தண்டனை அதிகப்படுத்திருக்காங்க, அபராத தொகையை அதிகப்படுத்திருக்காங்க. தண்டனைன்னு சட்டம் இருக்க போதே அமல்படுத்தாத போது அதெல்லாம் செல்லுபடியாகாது. ஒண்ணு, இந்த சட்டம் என்ன கூறுகள்ல இருக்கு? என்ன தொழிலாளர் விரோதம் என்பதுல இவங்க 2 பேருமே ஆதரிக்கிறாங்களா? இவங்க 2 பேரும் ஆதரிக்கிற கூறு பாத்தீங்கன்னா சோசலிச எதிர்ப்பும், இன்னொரு பக்கத்தில் குலக்கல்வி திட்ட இந்த 4 வர்ண விஷயங்களை கண்டிக்காத. நான் சொன்னதுக்கு அப்புறம் சொல்றேன், இந்த கூறுகள் சட்டத்தில் இருக்குது. இன்னொன்னு, இவங்க 2 பேரும் காட்டுற உதாரணங்களை பாத்தீங்கன்னா இவங்க ஐடியாலஜி தெரியுது. அமெரிக்காவை சொல்றாங்க, லண்டனை சொல்றாங்க, எல்லாம் சொல்றாங்க. ஆனா குழந்தை தொழிலாளர் முறை என்பதே இல்லாமல்
குழந்தைகளை கல்வி மிக சிறப்பாக கொடுக்கணும்னு உலகத்திலே முதல் முறையாக செய்த அரசு லெனின் தலைமையான கம்யூனிஸ்ட் அரசு. இன்னைக்கு கூட உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா அமெரிக்காவுக்கு கீழே இருக்கிற கியூபா தன் குழந்தைகளை எப்படி அவங்க நடத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா, பள்ளிக்கூடங்களை படிக்கும் போது கூட மதிய நேரங்களில் குழந்தைகளுக்கு தூங்க வைப்பதற்கு பள்ளிக்கூடங்களிலேயே தொட்டில்கள் படுக்கை பெட்டுகளோட அந்த குழந்தைகள் நடத்துறாங்க. அப்ப இவங்க ஐடியாலஜி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எப்ப பாரு உள்ளூருக்குள்ள வந்தீங்கன்னா இந்து கண்ணோட்டத்தோட இருக்கிறது, வெளிநாடு போனீங்கன்னா சோசியலிச எதிர்ப்பு முதலாளித்துவ நாடுகள் ஆதரிக்கிறது. இதுதான் பிஜேபி, இதுதான் மோடி. அது ரெண்டு தான் இவங்க ரெண்டு பேருமே. இந்த மாதிரி ஒரு திட்டா அதுக்கு நான் திட்டவே இல்ல. நான் தயவு செய்து நான் திட்டலாம் பரவாயில்ல, நான் திட்டவே இல்ல. நீங்க என்ன ஐடியாலஜி, பிஜேபி அரசு என்ன ஐடியாலஜில இருக்கு அதை நீங்க கரெக்டா பேசுறீங்க. ரஷ்யாவோ கியூபாவையோ சோசியலிச எதிர்ப்பும் வர்ண ஆதரவும் தான் பிஜேபி. அது ரெண்டு தான். நீங்க ரஷ்யாவையோ கியூபாவையோ இன்னைக்கு உதாரணமாக காண்பிப்பதே ஒரு சிரிப்பை வரவழைக்கக்கூடியது. அவங்க ரெண்டு நாடுகளும் இன்றைக்கு எங்க இருக்காங்க அப்படிங்கறத பாத்துக்கலாம். சிரிப்பு வரவழைக்க இவரு சொன்னா அவர் சிரிக்கிறாரு. கரெக்டா இருக்கு. இப்ப உண்மையை சொன்னா சிரிக்கத்தானே செய்யணும். இப்ப நான் சிரிக்கிறேன் உங்க ரெண்டு பேர் நினைச்சு. ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா, இது எந்த விதத்திலையும் ஒரு மோசமான சட்டமாக தெரியவே இல்லை. 14 வயது வரை, அதாவது அவங்களுக்கு படுக்க பெட்டு போடணும், அவங்களுக்கு பக்கத்துல விசிறி விடணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுக்கான ஒரு வழிமுறை எந்த நாட்டிலுமே இருக்க முடியாது. கிண்டலா பேசாதீங்க. குழந்தை ஓய்வு மதிய நேரம் யார் குழந்தை அப்படின்னு பார்த்தா 14 வயது வந்தா குழந்தையா அப்படிங்கிற ஒரு கேள்வியே இருக்கு. இன்னைக்கு ஜுவனைல் சட்டத்துல 14 வயது வரை அப்படின்னு இருக்கு. ஜுவனைல் சட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. 18 வயதுக்கு கீழே இருக்கிறவங்களும் மிக மோசமான ஒரு குற்றத்தை செய்தால் அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்லாம் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தொழில்ல ஒருவர் இறங்குவது அப்படிங்கிறது 14 வயதுல எல்லாம் கட்டாயமாக செய்யலாம். எதற்காக செய்யணுங்கிறது தான் இங்க. அவர் துன்புறுத்தப்பட்டு அவர் குடும்பத்தினால அவர் உறிஞ்சப்படுகிறாரா சுரண்டப்படுகிறாராங்கிறது முதல் கேள்வி. அப்புறம் வெளியில இருக்கக்கூடிய அமைப்புகள் எனக்கு குழந்தையுடைய கைதான் வேணும், அப்பதான் சில நுணுக்கமான வேலைகளை செய்யலாம், அவர்களுக்கு மிக குறைவான அளவுக்கு பணத்தை கொடுத்து ஏய்க்கலாம் அப்படி என்றெல்லாம் ஏதாவது நிறுவனங்களும் ஆட்களும் திட்டமிட்டார்கள் என்றால் அதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டியது சட்டமும் அந்த சமூக அமைப்பும் இல்ல. இப்ப நீங்க சொல்ற அந்த முறை இப்ப இருக்கா இல்ல, இருந்தாலும் சொல்லாதீங்க, இப்ப இருக்கா இல்லையா? இப்ப இல்லை என்றால் அதை கொண்டு வர வேண்டியது நம்ம எல்லாருடைய ஒரு சமூக ஆர்வலரா இருக்கிறீங்க, எழுத்தாளரா இருக்கிறீங்க, சோசியல் பாக்குறீங்க. இல்ல கட்டாயமாக குழந்தை தொழிலாளர் முறையில நீங்க சொல்ற முறைகள் இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. கட்டாயமாக இல்லை, இல்ல கொண்டு வரப்பட வேண்டும். பாருங்க எவ்வளவு நேர்மையா பேசுறாரு. இன்னைக்கு இல்லையாமா அந்த மாதிரி முறை? ஆமா, இன்னைக்கு நீங்க நான் என்ன சொல்றேங்க புரிஞ்சுக்கலாம். நேரம் கடந்துட்டோம், சில நொடிகள் மட்டும் எடுத்துக்கோ. இந்த மாதிரியாக ஏற்கக்கூடிய சுரண்டக்கூடிய தொழில்கள்ல குழந்தைகளை எந்த விதத்திலும் வேலையை செய்ய விடக்கூடாது. ஆனால் அதை தாண்டி அறிவு சார்ந்த தொழில்கள் நிறைய இருக்கு, கற்றுக்கொள்ள வேண்டிய தொழில்கள் நிறைய இருக்கு. அதுல தன்னுடைய பள்ளிக்கு வெளியில பள்ளிக்கு போய்விட்டு வந்த நேரத்துல அவற்றையெல்லாம் தெரிந்து கொள்வது என்பது எல்லா வர்க்கத்திலும் எல்லா வர்ணத்திலும் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நல்ல விஷயம் என்பது என்னுடைய கருத்து. சரி, இனி வர்ற காலங்களில் எத்தகைய சட்டம் வந்தாலும் அதுக்குரிய அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு இது போன்ற விவாதங்கள் அந்த சட்டத்தின் கூறுகளை புட்டு வைக்குது. மக்கள் பார்த்துப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க, நம்பலாம். உங்க வருகைக்கு மிக்க நன்றி. மற்றும் ஒரு முக்கிய தலைப்பில் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.